பேர் இந்த மதுபானத்தை விட முடியல, போதை வஸ்துகளை விட முடியல, இந்த மயக்க அந்த கொண்டு வருகிற போதை பொருட்களை விட முடியல. போதை ஊசி போட்டு கொண்டுகிறேன், என் வாழ்க்கையே போச்சு. தடுமாறின்னு இருக்கிற வாலிப தம்பி, வாலிப மகளே, வெளியில் யாருக்குமே தெரியாது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் உயிரை விட்டுருவாங்க, என்னால் இதை விட முடியலையே, நான் என்ன செய்கிறது அப்படின்னு கலங்கின்னு இருக்கிற வாலிப மகளே, வாலிப தம்பி, இயேசு உன்னை நேசிக்கிறார், உனக்கு விடுதலை தருவார். நல்ல ஒரு தகப்பன், உன்னை பாவின்னெல்லாம் ஒதுக்க மாட்டார். நீ பாவி, நீ இப்படிலாம் ஏமாத்துறவங்க அப்பா அம்மாவை அப்படிலாம் ஒதுக்க மாட்டார். நீ ஏதோ அகப்பட்டு கொண்ட கண்ணியில், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, சிநேகிதர்கள் மூலமாக பாவத்தில் அகப்பட்டு கொண்ட, யார் எனக்கு விடுதலை தருவார்னு நினைக்கிறேன். இயேசு உன்னை மன்னிக்க, விடுதலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவருடைய அன்பை என்னை நெருக்கி ஏவுகிறது. நிறைய பேர் கண்ணீரோடு நிற்கிறீங்க, வாலிப தம்பி, வாலிப மகள் கண்ணீரோடு நிற்கிறீங்க. எனக்கு ஒரு விடுதலை உண்டா? இந்த பாவ மன்னிப்பு கிடைக்குமா? என்னால் இதை விட முடியுமா? என் வாழ்க்கையை அழிஞ்சு போச்சுரே, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச உயிரை விட்டுருவாங்களே, என்னை நம்புகிறாங்களே, நான் இந்த மாதிரி இருக்கிறேனே என்று உன்னையே நினைத்து துக்கப்பட்டு கண்ணீரோடு நிற்கிற வாலிப தம்பி, வாலிப மகளே, உன்னை ஆண்டவர் பார்க்கிறார். அப்படியே கண்களை உன்னை நோக்கி பார்க்கிறது. வரையில் முழங்கால் படியிடு, அப்படியே இயேசுவை பார்த்து சொல்லி, இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, என்னால் விட முடியல, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிருது, என்னால் இந்த மதுபானத்தை விட முடியல, போதை வஸ்துகளை விட முடியல, ஐயோ நான் தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பில் அகப்பட்டு கொண்டேனே, தவறான ஒரு உறவில் அகப்பட்டு கொண்டேனே, விட முடியலையே. இயேசுவே, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, என்னை மன்னிங்க. ஜெபமண்ணு மகளே, ஜெபமண்ணு மகனே, ஆண்டவர் உன் அருகில் நின்று கொண்டு இருக்கிறார். நீ ஏன் தற்கொலை பண்ணி சாகணும்னு நினைக்கிறேன்? எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவமானத்தை உண்டாக்குறதை விட நான் செத்து போகிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறியே? இல்லை, உன் நிமித்தம் உங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்பட போகிறாங்க. உன் வாழ்க்கை ஆண்டவர் மாற்றத்தை அவன் பக்கத்தில் வந்திருக்கிறார். நீ தற்கொலை பண்ணுற காரியத்திலேருந்து உனக்கு விடுதலை கொடுத்து நான் உன்னை வாழ வைக்கிற ஆண்டவர் என்று சொல்லுகிறான். ஆண்டவரத்தில் ஒப்பகொடு, ஒப்பகொடு. மாத்திரைகளோடு உட்கார்ந்துருக்கிற மகளே, மாத்திரைகள் சாப்பிட்டு அப்படியே நான் தூக்கத்திலேயே மரித்து போகட்டும், இந்த பாவத்தை விட முடியல நீ எண்ணிக்கொண்டிருக்கிற மகளே, உன் பக்கத்தில் இயேசு வந்து நிற்கிறார். நீ ஏன் சாகணும் மகளே? நான் உனக்கு விடுதலை தர்றேன், நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன், புதிய இருதயத்தை தருகிறேன் இயேசு சொல்லுகிறான். ஒப்பகொடு மகளே, ஒப்பகொடு மகளே, ஒப்பகொடு, ஒப்பகொடு, ஒப்பகொடு. ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். அநேகர் கண்ணீரோடு நிற்கிறதை பார்க்கிறார். தகப்பன்மார்கள் ஜெபிக்கிறீங்க, குடும்பத்தில் உள்ளவங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்கள அற்பமாக நினைக்காதுங்க, குடிகாரன்னு சொல்லி துக்கப்படுத்தாதுங்க. ஐயோ அந்த பாவத்தில் அகப்பட்டு கொண்டாங்க, இயேசுவே என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க, எங்கள் அப்பாவுக்கு விடுதலை கொடுங்க. நீங்கள் தொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. உங்களுடைய இருதயத்தில் கை வச்சு, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு நல்ல தகப்பனாக நீங்கள் இருக்கணும், உங்கள் பிள்ளையாக நான் இருக்க விரும்புகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே சொல்லுங்கள். வாய் திறந்து என் பாவத்தை மன்னிச்சிருங்க, உங்களுடைய மகனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க.